Very good morning, everyone. I hope I'm audible to everyone. Yes, madam. Yes, madam. Thank you. Inniki, we have a very special event organized by the State Project Directorate of RUSA. இங்க இருக்கிற 350 பிள்ளைங்களுக்கு ரூசாங்கிறது ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கும். தெரியாதவங்களுக்கு I would like to introduce. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி ஃபார் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு இது தனியா இயக்கப்பட்ட ஒரு விஷயம். இதன் மூலமா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு ஃபண்ட் இஸ் பீயிங் டிஸ்பர்ஸ்ட். So this is just a brief introduction about the State Project Directorate of RUSA. இதன் மூலமா நாங்க we've been workshops called weekly online workshops WoW. அதுல தான் இன்னைக்கு 23rd programல we have guest Dr. Raj Palaniappan here with us. And I also heartily welcome our state project manager, Mrs. B.S. Vijayalakshmi, the principal of Kandayam Government Arts and Science College, Dr. Nazim, and also the kind help of the coordinator. Thank you very much, all of you. Speaker has chosen a topic called obesity and young adults. Obesity அப்படின்றது என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எக்ஸசிவா ஃபேட்டா இருக்கிறது. அண்ட் இந்த எக்ஸசிவா ஃபேட்டா இருக்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் ஹலோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்ம காஸ்மெட்டிக்கா நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். யங் அடல்ட்ஸ்ன்றப்ப நம்ம எல்லாரும் நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கணுங்கிறது தான் ஒரு ப்ரிடாமினன்டான ஒரு ஆசையான ஒரு விஷயம் இருக்கும். அதையும் தாண்டி இதுல ஹெல்த் கன்சர்ன்ஸ், நம்ம நிறைய வேற டிசீசஸ் வர அளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு நம்ம ஒபீஸா இருக்கிறதுனால அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு இவரு நம்ம கிட்ட he is going to spend for the next 1.5 hours by talking to us about it. இவரை பத்தி சொல்லணும்னா he is a medical professional who graduated and did his post graduation in the south countries like the UK and the US to do his super specialization in laparoscopy. Laparoscopy நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்றது. அறுவை சிகிச்சையில ஒரு advanced technique where they do not make a large incision, வெறும் ஒரு கீ ஹோல் அப்படின்னு நம்ம சாவி போட்டு தொலைச்சு உள்ளுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்து அதை ரிப்பேர் பண்ணிட்டு வெளியில வர அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க பண்ற சர்ஜரிஸ் தான் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ். இந்த சர்ஜரியின் மூலமா ஒபிசிட்டியை எப்படி அட்ரஸ் பண்றதுங்கிறது தான் அவருடைய என்டையர் ஃபீல்டு. இவர் டெக்னாலஜியை அதிகமா யூஸ் பண்ணி இருந்ததன் பெயர்னால அவருக்கு எர்கோனாமிக் மேன் ஆஃப் இந்தியான்ற ஒரு டைட்டிலும் கொடுத்திருக்கிறாங்க. ஹி இஸ் வெரி பல அவார்ட்ஸ் அண்ட் டைட்டில்ஸும் வாங்கியிருக்காரு. தே ஆர் அண்டர் ஹிஸ் பேனர். தைவான்ல இருந்து அவர் ஒரு ஸ்பெசிபிக் அவார்டு வாங்கியிருக்காரு, சர்ஜன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு இன்டர்நேஷனல் எக்ஸலன்ஸ் ஃபெடரேஷன்ல இருந்து. அண்ட் ஐகான் ஆஃப் ஹெல்த் கேர் அவார்டு ஹி ஹஸ் பீன் அவார்டட் பை தி டைம்ஸ் அச்சீவர்ஸ் அவார்ட். இது போக இந்தியன் எக்கனாமிக் ஃபாரம் ஹஸ் அவார்டட் ஹிம் வித் தி சிகித்சா ரத்தன் அப்படிங்கிற அவார்டு. இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் இன்னைக்கு நம்ம கூட he is going to be interacting, and at the end of the session உங்களுக்கு questions or doubts இருந்ததுன்னா you can ask without being very disruptive. As college students we can understand the high levels of your energy. இது உங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம், so please pay attention. நீங்க உடல் பருமன் இல்லாதவரா இருக்கலாம், பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம குடும்பங்கள்ல இப்ப நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க கூட உடல் பருமன் இருக்கிறவங்கள இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு அனுப்பணும்? Please வானதி மேம்க்கு. ஓகே ஓகே. I'll request our project manager to say a few words. Then request Dr. Nazim Jan to please say a few words, and then the speaker to take it forward. Thank you. On behalf of State Project Directorate, Department of Higher Education, Tamil Nadu, I would like to thank you our honorable speaker, our respectable principals, lovable students and all. Please utilize this session effectively. Principal, take forward this one. Good morning to all of you. I welcome the good attitude of the RUSA State Project Director and an earnest effort and praiseworthy weekly online workshop on obesity on young adults.
We congratulate the State Director for this workshop, sir, and thank the Director. I welcome the resource person of the workshop, Professor Dr. Raj Palaniappan, Director and Lead Surgeon with Apollo Hospital, Chennai. A few words in praise of our resource person. He is a renowned bariatric surgeon who spearheaded many advancements in bariatric surgery, and he is fondly called as ergonomic man of India. He has many credit and recipients of many awards. This is our golden opportunity to have him as our resource person, and I am thankful to the director. What causes obesity in young adult? Lifestyle issues, too little physical activities and too many calories from food and drink causes obesity in young adult. How does obesity affect the young adults? Increased risk of impaired glucose tolerance, insulin resistance and type 2 diabetes, breathing problems such as asthma and sleep apnea, joint problems and musculoskeletal discomfort, fatty liver disease, gallstones and gastroesophageal reflux, that is hard to burn. Why are most teenagers seem to be overweight? Overeating and an inactive lifestyle both contribute to obesity. A diet full of sugary, high-fat and redefined foods can lead to weight gain. So, can a lack of regular exercise in children watching TV and sitting at a computer can play a vital part of obesity. Young adult aged between 18 to 24 are at higher risk of becoming overweight or developing obesity in the next decade of their life compared to adult in any of other age group. So today we are going to have a nice interaction and an informative session from our resource person, Dr. Raj Palaniappan. Thank you, sir, and I thank RUSA coordinator, Gurusami sir, and the director for providing this opportunity for our institution and our students. Thank you, sir. Hello. Yes, sir. Yeah. Hi, this is Raj Palaniappan here. I would like to thank Mrs. Preeti and the whole team of government institutions that are helping everybody to understand about the nitty-gritties of all the health issues through these kind of webinars. இது சொன்னதுக்கு அப்புறமும் ஆக்சுவலா பிரீத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கான்செப்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன்வால்வ் இன் திஸ். அண்ட் இப்போ பார்த்தோம்னா நம்ம உலகத்துல வந்து இப்போ வந்து ரைட் நவ் த மோஸ்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி. உடல் பருமன் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40-45% பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து மிதமான உடல் பருமன், அதிவீர உடல் பருமன், நோய்வாய்ப்பட்ட உடல் பருமன் நிறைய கேட்டகரிஸா பிரிப்போம். அது ஏன் பிரிக்கிறோம்னா ஒவ்வொரு உடல் பருமனே ஒவ்வொரு பிரச்சனைகள் வரனால இது மாதிரி பிரிக்கிறோம். அப்படி பார்க்கும் போது நமக்கு இந்த உடல் பருமன்ன்றது உண்மையிலேயே வந்து நம்ம நிறைய நோய்களுக்கான காரணங்கள் இப்ப நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நிறைய நோய்களுக்கான காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது we have to make sure that obesity வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து prevent பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. more than curing, more than giving a solution after having got into trouble, preventive health care is much more important. அந்த preventive health care பார்க்கறப்ப obesity வந்து easily a preventable disease. ஏன் இதை டிசீஸ் சொல்ல வரேன்னா இதால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒன்னா உங்களுக்கு புரியும். அதுலயும் பார்த்தோம்னா இந்த யங் அடல்ட்ஸ் அந்த பீரியட், அதாவது க்ரோயிங் பீரியட், டீனேஜ் அண்ட் யங் அடல்ட்ஸ் பீரியட்ல தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அதை நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ணா விட்டோம்னா நிறைய ப்ராப்ளங்கள் பின்னாடி அடல்ட்ல ஒபிசிட்டி ப்ராப்ளங்கள் எல்லாமே நம்மளுக்கு அப்போதான் அதிகமாகும். இதனாலதான் வந்து ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் உடல் பருமனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதை வந்து ஒரு பாடமாகவே நம்ம பண்றது நல்லது உலகத்துல. ஏன்னா அங்க இருந்துதான் நம்மளுக்கு உடல் பருமனே ஆரம்பிக்குது. இஸ் மை பிரசன்டேஷன் ரெடி? ஹலோ ஹலோ. Yeah, sir. Yeah, sir. Yeah, sir. The presentation is ready, sir. Ready? Okay. Can you share the screen? Yeah, sir. One second. இப்போ உலகத்துல பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடிஸ் நிறைய பண்ணிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. என் சன்னோட ப்ராஜெக்டுமே வந்து ஸ்கூல் பருமன், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் எப்படின்றத பொறுத்து தான் பண்ணதே. ஸோ ஐ வில் ஷேர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் வித் யூ. ஸோ இந்த உடல் பருமன்னு பார்க்குறப்ப, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நம்ம ஏன் இது ரொம்ப மோசமா பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல கிட்டத்தட்ட 25% மக்கள் இதால வந்து உடல் பருமனால சீக்கிரம் இறக்கிறது, பிளஸ் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஆகி மெடிசின்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வர்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இதாலதான் நம்ம மெயினா நம்ம உடல் பருமனை நம்ம யங் ஏஜ்லயே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நம்ம நிறைய ஸ்டடியில நம்ம இட் ஹஸ் பீன் ஃபவுண்ட் அவுட். ஸோ இந்தியான்னு பார்த்தோம்னா 3rd most obese country in the world. உலகத்திலே ரொம்ப அதிகம் உடல் பருமன் அதிகம் பார்த்தோம்னா சைனா, அமெரிக்கா, அப்புறம் நம்ம தான் 3வது. அதுல பார்த்தோம்னா லேடிஸ் ஆர் மச் மோர், அதாவது 1.2 times மோர். 60% பெண்களும் 40% ஆண்களும் உடல் பருமனா இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 25% வந்து ஓவர் வெயிட், 25% மால் நியூட்ரிஷன். ஒரே உலகத்துல வந்து ஒரே கண்ட்ரி, அதாவது அண்டர் வெயிட்ல 25% ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் ஓவர் வெயிட் 25% ஆஃப் பாப்புலேஷன். ஸோ 50% ஆஃப் பாப்புலேஷன் எதர் குண்டு அல்லது ஒல்லி. இது வந்து உலகத்துல ஒரே கண்ட்ரி, பயங்கர டைவர்ஸா இது மாதிரி இருக்கிறது நம்ம கண்ட்ரி தான். அதுலயும் பார்த்தோம்னா ஓவர் வெயிட் உடல் பருமன்னு பார்த்தோம்னா 85 பேர் வந்து பருமனையும் நான் நார்மலா தான் இருக்கேன்னுவாங்க. 15 கிலோ 20 கிலோ அதிகமா இருப்பாங்க, இருந்தாலும் நான் உடல் பருமன் இல்லை அப்படின்னுவாங்க. அதுல ஒரு 40% பார்த்தோம்னா நான் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கேன், ஆனா கொழுப்பு இல்லை, நான் வந்து ரொம்ப புஷ்டியா இருக்கேன், மசில் நல்லா இருக்கு எனக்கு, அதனாலதான் இப்படி இருக்கேன், நல்லா ஆக்டிவா இருக்கனால எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு உடல் பருமனை வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து உடல் பருமனை இல்லைன்னு கொண்டு சொல்றது 40%. 70% மக்கள் குண்டா இருந்தாலும் ஹெல்ப்பே தேடுறது இல்லை. அதாவது உடல் பருமனா இருக்குன்றது ஒரு நோயின் இல்லாம அது வந்து ஒரு ஹெல்த் இண்டிகேட்டரா, உடல் பருமன் நல்லா குண்டா இருந்தனா ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 20% மக்கள் ஹெல்ப்பே கேட்கறது இல்லை. 78% மக்கள் எக்ஸசைஸே பண்றது கிடையாது. 65% மக்கள் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்காங்க. ஸோ உடல் பருமனால இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. பிளஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சைல்டு ஒபிசிட்டி உலகத்துல நம்மளது. சின்ன குழந்தைகள் டீனேஜ்ல சைல்டு ஒபிசிட்டி நம்ம கண்ட்ரில தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த உடல் பருமனால நம்மளுக்கு நோய்கள் பிபி அண்ட் சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால், இது 3 ரொம்ப ரொம்ப காமன். அதுல பார்த்தோம்னா சுகர்ல வந்து உலகத்துல 2வது கண்ட்ரி, பிபியில உலகத்துல 2வது கண்ட்ரி. 2030-35 உலகத்திலேயே பிபியும் சுகரும் இருக்கிற அதிகமா இருக்க கண்ட்ரி நம்ம கண்ட்ரி ஆயிரும். பிளஸ் கேன்சர்ல 3rd இந்த அப்சல்யூட் நம்பர். இதெல்லாம் வந்து நம்மளோட உடல் பருமனால வர பிரச்சனைகள். பிளஸ் ப்ரீமெச்சூர் டெத், இறப்பு வந்து கிட்டத்தட்ட 30% உங்களோட வாழ்நாளுக்கு முன்னாடியே இறக்குறதுக்கான காரணங்கள் இந்த உடல் பருமன். 7-10 வருஷம் உங்களை வந்து நோய் இல்லாம இருக்கிற வாழ்க்கையில 7-10 வருஷம் குறைஞ்சு போயிடும் உடல் பருமன் ஆயிட்டீங்கன்னா. 10-15% உங்களோட வாழ்வாதாரம் கம்மியாயிரும். அண்ட் செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் உடல் பருமன் இருக்கனாலதான் நம்ம உடல் பருமனா ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்ம அதை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஹலோ. யா. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வருஷத்துல 10 வருஷத்துல பார்த்தோம்னா இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று இருக்கு. அதை வந்து 10 வருஷம் வரை பண்ணுவாங்க.
2005 பண்ணும்போது 3வது சர்வே அது NHFS 3ன்னு சொல்லுவாங்க. அதுல பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளவு உடல் பருமன் இருந்துச்சோ அதோட இப்ப டபுள் இருக்குது. இப்ப கோவால பார்த்தோம்னா 2005 20% மக்கள் இருந்தாங்க, இப்ப 32%. மேகாலயா பார்த்தோம்னா 5.5%, இப்ப 10%. கர்நாடகால 15 22, ஹரியானா 17 20, தமிழ்நாடு 20 28. ஆண்கள்ல. பெண்கள்ல பார்த்தோம்னா டபுள், அப்படி கிட்டத்தட்ட. MP மத்திய பிரதேஷ் 7.6 13.6. இது மாதிரி எல்லா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிட்டு இருக்குது உடல் பருமன். அதை வந்து நம்ம குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து சிட்டி வைஸ் 2015 ஜான்சன் சிட்டி வைஸ் ஸ்டடி பண்ணாங்க. அதுல வந்து உடல் பருமன்ல வந்து மார்பிட் ஒபிசிட்டினா நோய்வாய்ப்பட்ட உடல் பருமன், அதுக்கும் மாரட் ஒபிசிட்டி கொஞ்சம் மிதமான உடல் பருமன், ரெண்டுக்கும் சிட்டி வைஸ்ல எப்படின்னு பார்த்தோம்னா மிதமான உடல் பருமன் பார்த்தோம்னா நம்ம வந்து அதிகமா இருக்கிறது வந்து டெல்லி, அதுக்கப்புறம் கொல்கத்தா, பெங்களூர், அதுக்கப்புறம் மும்பை. நோய்வாய்ப்பட்ட உடல் பருமன் அதிகம்னு பார்த்தோம்னா சென்னை 15% மக்கள் சென்னை, 2வது கொல்கத்தா 12, 3வது மும்பை. ஸோ சவுத் இந்தியாவுன்னு பார்த்தோம்னா 3/4 சவுத் இந்தியன்ஸ் ஆர் ஒபிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இந்த உடல் பருமன் வந்து சிட்டி வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப அதிகமா இருக்குன்றத 2015 கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுக்கு என்ன காமன் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் காமனா 40 to 70% வந்து ஜெனடிக். அதாவது நம்ம வந்து பரம்பரையா அதுல வந்து சில ஹார்மோன்ஸ் அண்ட் ஜீன்ஸ் இருக்கிறதால வருது. 60% மக்கள் வந்து அதுல வந்து சாப்பாட்டுல அதிகமா சாப்பிட்டும் வருது. ஸோ முதல் காரணம் ஜெனடிக் சொல்லுவோம், 2வது காரணம் சாப்பாடு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓவர் மெடிக்கேஷன். அதாவது நம்மளா ஒரு ஃபார்மசியில போய் மெடிக்கேஷன் வாங்கி சாப்பிட்றது. நிறைய மெடிக்கேஷன்ஸ் வில் காஸ் ஒபிசிட்டி. அது இப்ப கொரோனால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5% மக்கள் 1.5 times மோர். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஃபார்மசியில போய் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு மெடிசின் சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்குது. அதெல்லாம் கம்மி பண்ணா டெஃபினட்டா உடல் பருமன் அதுலயும் கொஞ்சம் கம்மியா வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நோய்கள், ஹைப்போதைராய்டிசம், குஷிங் சிண்ட்ரோம், ஹைப்போகோனைசம், இது மாதிரி நிறைய நோய்கள் இருந்தாலும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ 30% கொரோனா டைம்ல இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஃபுட் அதிகமாயிடுச்சு. நெக்ஸ்ட். அதே மாதிரி டிஃபிஷியன்சிஸ், மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சிஸ் 2-fold இன்க்ரீஸ். முதல்ல வந்து 15% மக்களுக்கு, நெக்ஸ்ட் 15% மக்களுக்கு டிஃபிஷியன்சி இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 30% மக்களுக்கு டிஃபிஷியன்சி. காமனா அயன், ஃபோலேட், கால்சியம், விட்டமின் டி அண்ட் B12 அண்ட் மெக்னீசியம் டிஃபிஷியன்சிஸ் இருந்ததுன்னா 20-30% மக்கள் அதிகமா உடல் பருமன் ஆக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் அகைன். அடுத்து பார்த்தோம்னா உடல் பருமன் வந்து ஏஜ் வைஸும் மாறும். ஸ்கூல் படிக்கிறப்ப மெட்டபாலிசம் அதிகமா இருக்கும், growth ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வளர்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ தட் இஸ் த டைம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் பி ஒபீஸ். உடல் பருமன் இல்லாத ஸ்டேஜ் அதிகமா இருக்கிறது அந்த சின்ன குழந்தைகள் இருக்கிற ஸ்டேஜ் தான் இருக்கும். இது வந்து நார்மல் டெண்டன்சி. இதுவே காலேஜுக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ நீங்க இருக்க ஸ்டேஜ், காலேஜுக்கு யூஜி பிஜி டைம்ல என்னன்னா மசில் க்ரோத் நிறைய இருக்கும். ஸோ 18 வயசுக்கு மேல நார்மல் ஹைட் அண்ட் மெட்டபாலிக் க்ரோத் கம்மியானதுக்கு அப்புறம் மசில் க்ரோத் அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஸோ அப்பதான் பாடி பில்டிங் அதெல்லாம் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கு டைம் அது, பிளஸ் ஹார்மோனல் சர்ஜ் அது ஆல்சோ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா ஸ்டில் க்ரோத் கம்மியானால ஒரு 10% வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் அந்த ஸ்டேஜ்ல. அது வந்து ஸ்டில் யூ வில் பி அண்டர் திஸ் நார்மல் வெயிட். அதுவே நீங்க மிடில் ஏஜ் போயிட்டீங்கன்னா மசில் லாஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு 35-40 வயசுக்கு மேல மசில் லாஸ் ஆரம்பிச்சிடும். லைஃப் ஸ்டைலும் பிகம் செடென்டரி. யூ வில் ஹேவ் யுவர் ஓன் கவுச், உங்க டிவி, ஆஃபீஸ்ல இருந்து வந்தோடனே
சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இது மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன் வரப்ப ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்லெஸ்னஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஆகும்போது ஒரு 20% வெயிட் கெயின் ஆகும் அலாங் வித் ஏஜ். another 20% weight gain when you become old. 60 வயசுக்கு மேல போனா மெட்டபாலிசம் குறையும், ஹார்மோன் ஷட் டவுன் ஆயிரும், டிசீஸ் ப்ராசஸ்ல இருக்கனால இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும். இதுக்கு ஏத்தாப்புல நம்ம டயட் அண்ட் ஆக்டிவிட்டிஸை மாத்தினா இதை நம்ம ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒபிசிட்டியை எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது வந்து we will have to take your height and weight. அதை வச்சு weight in kg divided by height in meter square body mass index calculation வரும். அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்ற கால்குலேஷன் வந்து எப்பயுமே நார்மலா பார்த்தோம்னா 18ல இருந்து 22 வரைக்கும் இருக்கும் நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு. பிளஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா லேடிஸ்க்கு வந்து 1200 இருந்து 1500 வரைக்கும், ஜென்ஸ் வந்து 1500 இருந்து 1800 வரைக்கும் பேசல் மெட்டபாலிக் ரேட் இருக்கும். பேசல் மெட்டபாலிக் ரேட்ன்றது அட் ரெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நீங்க தூங்கினாலும் உட்கார்ந்தாலும் உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மிஷின் மாதிரி வேலை செய்யறதுக்கு இவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இது வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட், இதையும் பார்க்கணும். மூணாவது ஸ்கெலட்டல் மசில் மாஸ், ஒரு ஆளுக்கு எவ்வளவு உடம்புல மசில் இருக்கணும்னு பார்க்கணும். ஜென்ஸ்னா 35-40% மசில் இருக்கணும், லேடிஸ்னா 27-32% மசில் இருக்கணும். இந்த மசிலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க மெட்டபாலிசம் கம்மியா இருக்கும், உடல் பருமன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். 40க்கு மேல போச்சுன்னா மெட்டபாலிசம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு தான் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் மசில் நிறைய இருக்கும், மெட்டபாலிசம் நிறைய இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் 3000 கேலரி 4000 கேலரி சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க. தென் பெர்சன்டேஜ் பாடி ஃபேட், மேலுக்கு வந்து 10ல இருந்து 20% மேல பெர்சன்டேஜ் பாடி ஃபேட் இருக்கக்கூடாது, விமனுக்கு வந்து 18ல இருந்து 28% மேல இருக்கக்கூடாது. ஸோ இந்த பெர்சன்டேஜ் பாடி ஃபேட் இதுக்கு மேல போச்சுனாலும் உடல் பருமனால பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். டிசீஸுக்காக பார்த்தோம்னா வெய்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ஜென்ஸுக்கு வந்து 90 சென்டிமீட்டருக்கு மேல சர்க்கம்ஃபரன்ஸ் வெய்ஸ்ட்ல இருந்துச்சு, லேடிஸ்க்கு 80க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய்களுக்கான கூறுகள் அதிகமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி அசஸ் த ஒபிசிட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த அசஸ்மெண்ட் நீங்களே பண்ண முடியும்னா பண்ண முடியும், வீட்லயே பண்ணலாம். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு, நிறைய ஆப் இருக்கு, அதை போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஷோ யூ. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒபிசிட்டியை கிரேட் பண்ணும். வாட் இஸ் யுவர் கிரேட் ஆஃப் ஒபிசிட்டி? பிஎம்ஐ 18 கீழே இருந்துச்சுன்னா அண்டர் வெயிட், 18ல இருந்து 22 வரைக்கும் நார்மல் வெயிட். பிஎம்ஐ 22க்கு மேல போச்சுன்னா, அதாவது 10 கிலோ வரைக்கும் போயிட்டீங்கன்னா அப்போ வந்து இட் இஸ் கால் ஓவர் வெயிட். இந்த நார்மலும் ஓவர் வெயிட்லயும் உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப இருக்காது. அதுல இருந்து ஒபிசிட்டிக்குள்ள போகும்போது தான் மாடரேட் ஒபிசிட்டி, சிவியர் ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி அண்ட் சூப்பர் ஒபிசிட்டி நல்லா பிரிப்போம். 10ல இருந்து 20 கிலோ அதிகம் பண்ணீங்கன்னா மாடரேட் ஒபிசிட்டி, அப்போ வந்து ஹெல்த் ரிஸ்க் இன்க்ரீஸ். 20ல இருந்து 30 கிலோ போயிட்டீங்கன்னா இட்ஸ் கால் சிவியர் ஒபிசிட்டி, அப்போ வந்து வெரி ஹை ரிஸ்க் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம். இப்போ ஃபேமிலியில சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா உங்களுக்கு அந்த நோய் சீக்கிரமா வர சான்ஸ் இருக்கு. 30-40 கிலோ அதிகமாயிட்டீங்கன்னா இட்ஸ் கால் மார்பிட்லி ஒபீஸ். மார்பிட்லி ஒபீஸ் இஸ் கிளாசிஃபைட் பை இட்செல்ஃப் அஸ் எ டிசீஸ். ஏன்னா அந்த டைம்ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நோய்கள் இருக்கும், அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணாம இருக்கலாம், அதை ரெப்ரசென்ட் பண்ணியும் இருக்கலாம், ஏதோ ஒரு நோய் வர ஆரம்பிச்சிடும். சூப்பர் ஒபிசிட்டின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களோட நார்மல் நடவடிக்கைகளை எல்லாத்தையுமே மாற்றி 40 கிலோக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு நடக்க முடியாது, நடந்தா மூச்சு வாங்கும், முட்டி வலி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளும் கூட சேர்ந்து வந்துடும். அப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏர்லி காஸ் ஆஃப் டெத்ன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் இது மெயின் காரணமா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இப்படி வந்து உங்களோட உடல் பருமன் முதல்ல கிரேட் பண்ணிக்கணும். அதுலயும் யங் அடல்ட்ல ப்ராப்ளம் பிரச்சனை பார்த்தோம்னா there's an interesting study by தேஷ்பாண்டே. இந்தியாவில் வந்து யங் அடல்ட்ஸ் 44% எதிர் ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ், அதாவது 10ல இருந்து 40 கிலோ வரைக்கும் காமனா 44% ஆஃப் யங் அடல்ட்ஸ் ஆர் ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ், விச் வாஸ் 8% 50 years ago. 50 வருஷத்துல 8% இருந்தது வந்து 44%. ஆல்மோஸ்ட் half ஆஃப் யங் அடல்ட்ஸ் ஆர் ஒபீஸ். தட்ஸ் a very very bad sign. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ். ஸோ குடும்பத்தில் சுகர் இருக்குது, உடல் பருமன் இருக்குன்னா 95% ஆஃப் டைம்
நீங்களும் குண்டா இருப்பீங்க. அதுக்கு காரணம் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். உங்க ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் அது மாதிரி. அதை நீங்க பிரேக் பண்ணணும். இப்போ நீங்க பிரேக் பண்ணாதான் நாளைக்கு உங்களுக்கு நோய் வராது. உங்களுக்கு நோய் வராட்டி தான் நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நோய் வராது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட் ஆர் ஹவு யூ லிவ் நவ். நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஹெல்த்தியா வரணும்னா யூ ஹேவ் டு பி ஹெல்த்தி ரைட் நவ். அதுல 68% பார்த்தோம்னா யங் அடல்ட்ஸ்ல, நான் சொல்றது காலேஜ் போற பசங்க பிள்ளைங்களுக்கு 68% சென்ட்ரல் ஒபிசிட்டி, தொப்பைகள். 68% மக்களுக்கு தொப்பை இருக்குன்றது பெரிய விஷயம். நார்மலா பார்த்தோம்னா 12-15% மக்கள் தான் ஐடியா யங் அடல்ட்ஸ்ல தொப்பை இருக்கணும். இந்தியால 68% மக்களுக்கு தொப்பை இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா 90% மக்கள் ஓவர் இன்டெலிஜென்ஸ், எதையாவது ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹஸ் கம் டவுன் டு 5%. யங் அடல்ட்ஸ்ல 5% மக்கள் தான் தே ஆர் டூயிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம்முக்கு போறது, சம் ஸ்போர்ட்ஸ் போறது எல்லாம். மீதி எல்லாருமே ஸ்டார்டட் பிகமிங் செடென்ட்ரி. இதெல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ் சைன் டுவர்ட்ஸ் ஒபிசிட்டி as an adult. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுக்கு வந்து 2 மெயின் காரணம். thrifty gene hypothesis, behavior hypothesis and hypothesis is the reason for it. thrifty gene na நம்ம ஜெனடிக்கலா we were used to only 2 meals a day. feast famine feast cycle அப்படினு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம், லஞ்ச் சாப்பிடுவோம், அல்லது டின்னர் சாப்பிடுவோம், அல்லது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், லஞ்ச் சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம். ஸோ ஏதோ 2 மீல் தான் சாப்பிட்ற மாதிரி we were for generations. Last 30-40 years we are able to eat all 3 meals. Post independence ஒரு 90s வரைக்கும் we are struggling. Beyond 90 it started becoming better. 3 meals சாப்பிட்றனால very healthy 3 meals a day. We are giving more calories. So feast and feast cycle. நம்ம genes are made for 2 meal a day, but now we are eating 3 meal a day. இது பண்ணும்போது அதிக calorie and weight gain. This is called thrifty gene hypothesis for Indians. Then something called as behavior hypothesis. நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சாப்பாடு போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து நம்ம நல்ல ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் இருக்கு. ஹெல்த்தியை விட்டுட்டு மோர் ஹை குவான்டிட்டி, வெரி லார்ஜ் வால்யூம், அது மாதிரி நம்ம சாப்பாடு தர ஆரம்பிப்போம். நம்ம யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த பிஹேவியர் எப்படி, குண்டா இருந்தாங்கன்னா ஆஹா யானை மாதிரி நல்லா கொழுகுன்னு இருக்காங்கப்பா, இதுதான் வந்து நம்மளோட பிஹேவியர். எவ்வளோக்குள்ள குண்டா குழந்தை இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லதுன்னு நினைக்கிற நாடு நம்ம. இந்த மாதிரி behavior hypothesis also is one of the reason for obesity in our country. Next slide. Then we have something called as Barker hypothesis. Barker hypothesis பார்த்தோம்னா பிரெக்னெண்டா இருக்கிறப்ப அண்டர் நரிஷ்மெண்ட், ஸ்டார்வேஷன், அதாவது குழந்தை பிரெக்னெண்டா இருக்கிறப்ப நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே கொடுத்து அண்டர் நரிஷ்மெண்ட், மல்டி விட்டமின்ஸு, புரோட்டீனு, ஃபேட்டு அதெல்லாம் கம்மியாக இருக்கும், நாட் லாட் ஆஃப் கார்ப்ஸ். அதனால தான் பார்த்தோம்னா ப்ரெக்னென்ட் மதர் வில் கெயின் அபவுட் சம் 20-25 கிலோஸ். 6 கிலோலேருந்து 8 கிலோக்கு மேலே போடக்கூடாது வெயிட். அப்படி போட்டாவே 3.25-4 கிலோக்கு பேபி வளரும். ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா 90% கர்ப்பிணி பெண்கள் 20 கிலோ 25 கிலோன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மால் நரிஷ்மெண்ட், ஜஸ்ட் பிகாஸ் குண்டா இருக்கனால ஹெல்தி கிடையாது, மால் நரிஷ்மெண்ட். 2வது குழந்தைக்கு வந்து நரிஷ்மெண்ட் சின்ன ஊங்குள் இருக்கும்போது சரியா போக மாட்டேங்குது. அது வளரும் போது ஓவர் நரிஷ்ட், சாக்லேட்ஸு, பீஸாஸு, இருக்கிற எல்லா அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட், ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஸ்டார்ச் அண்ட் ஹை ஃபேட்டி ஃபுட். Undernourished as a baby inside the mother and overnourished as a kid. Then third is the poor lifestyle as an young adult. கம்ப்ளீட்டா ஆக்டிவிட்டிஸ் பண்ணி மசில் க்ரோத் பண்ற ஸ்டேஜ்ல சுத்தமா செடென்ட்ரி, சீரியஸ் வித் ஸ்டடீஸ் அல்லது வித் ஆல்வேஸ் வித் ஃபோன், பார்ட்டி கல்ச்சர், இது மாதிரி நிறைய அன்ஹெல்தி கல்ச்சர்ஸ். பட் தட்ஸ் ஆல் ஃபைன். ஆனா ஹெல்தி ஆக்டிவிட்டிஸ் கூட இருக்கணும். ஹெல்தி ஆக்டிவிட்டிஸை ஃபுல்லா கம்மி பண்றதுனால you become obese and diseased as an adult. This is called Barker hypothesis. Next slide, please. இதுல பார்த்தோம்னா 70% possibility of the contribution is between growing stages. அதாவது when you are in the teenage group, when you are growing or as an young adult. இந்த 2 ஸ்டேஜ்ல கேர்ஃபுல்லா சாப்பிட்டு physical activities நல்லா பண்ணோம்னா you can avoid obesity for rest of your life, and obesity will not be
taken to the genes of your children also. That is very, very important. Next slide. So we have to be understanding that in the rendu stages very, very important அப்படின்றது young age group. Then we have something called as YY paradox. What do you mean by YY paradox? இந்த போட்டோல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது ஒரு ஃபாரினர், ரைட் சைடுல இருக்கிறது ஒரு இந்தியன். ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ஹைட் 179, வெயிட் 71.5, எக்ஸாக்டா சேம். ஆனா அவங்களுக்கு டெக்ஸா ஸ்கேன் பார்த்தோம்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் 1 ரெண்டு பேத்துக்கும். ஆனா மெட்டபாலிக் ரேட் பாருங்க, வெஸ்டர்னர் வந்து 1786, he has good metabolism. இந்தியனுக்கு மெட்டபாலிசம் கம்மி, 1450. பாடி ஃபேட் பர்சன்டேஜ், வெஸ்டர்னர் has close to 20% body fat, Indian has 27% body fat. Westerner has muscle mass of 37%, Indian has a muscle mass of 28%. So muscle kammi, fat adiyum, metabolism kammi, ana weight வந்து same. So this is why Indians பொறுத்த வரைக்கும் genetically we have less muscle, 8 to 10% less muscle than foreigners, 20% less fat, more fat than foreigner storage. இதனால we are prone for diseases much early. Metabolism kammi. So that is why Indians are more prone for diseases. அதனால தான் we have to be even more careful. Next slide. Even more careful in trying to combat or prevent obesity. That's very, very important. Next slide. So இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை வந்து நம்ம இந்தியனுக்கு சொல்றாங்களே ஸ்டடி பண்ணி பார்ப்போம்னு I did a study. Left side is me. I am 176 centimeters, 77.4 kilos and a BMI of 24.8. Right side is a driver. His height is same as me, 176. Weight is slightly higher. BMI is just same. I am 24.8 and he is 25 BMI. Next slide. So ரெண்டு பேத்துக்கும் we did something called as body composition analysis. Next slide please. இந்த பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ்ன்றது மிஷின்ல போட்டு செக் பண்றது. இதை செக் பண்ணும்போது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பிஎம்ஐன்னு பார்த்தோம்னா என்னோட பிஎம்ஆர் 1575, என் டிரைவரோட பிஎம்ஆர் 1679. ஸோ தட் ஷோஸ் என்னோட he looks fatter than me. தொப்பை இருக்க மாதிரி இருக்கு, ஆனா என்னோட மெட்டபாலிசம் பெட்டர். ஸோ he is much more healthier than me actually. Next. Next please. So body fat percent பாத்தீங்கன்னா எனக்கு 27.9% body fat. He has 21.8% body fat. So body fat பார்த்தோம்னா he is better than me. Next. Muscle mass பார்த்தோம்னா I have 31.2 muscle mass. He has 34.2 muscle mass. So this was taken 1.5 years back. So this is exactly two different people. I looked fit, he looked a bit unhealthy, but basically he is more healthier than me. So by looks, never ever get carried away with it. Always check your body composition. That is very, very important to understand where you stand in your obesity or a fitness scale. Next slide please. So this comes to a stage where what we call a set point theory. That is, if you are putting on weight, what happens is, இப்போ என்னோட ஹைட்டுக்கு வந்து 176க்கு ideally I should be 72 to 74. The moment I cross into 80 வச்சுங்க, ஒரு 10 kilos, ஒரு 83, 84 போயிட்டுனா 10 கிலோ அதிகமாயிட்டுனா என்ன ஆகும்னா body will set it tune from ideal weight from 72 to 74 to 80 ஆகிரும். அப்ப நான் 84ல இருந்து weight குறைச்சேன்னா 80 kilos வரைக்கும் என்னால குறைக்க முடியும், அதுக்கு மேல குறைக்க முடியாது. ஏன்னா body will increase its set point. So the calorie intake வந்து ஒரு வெயிட்டுக்கு மேல போச்சுன்னா calorie intake கம்மியாகி அதிகமாயிரும், calorie expenditure கம்மியாயிரும். ஸோ வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்லுவோம் 5 கிலோ 10 கிலோ வெயிட் அதிகமா இருக்கிறப்பவே you should take care of yourself.
அதுக்கு மேல போக போக வெயிட் திருப்பி நார்மலா வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பாடி அண்ட் மைண்ட் செட்ஸ் இட் செல்ஃப் டு அ டிஃபரெண்ட் லெவல். 72 கிலோ வந்து 80,000. அப்ப 80 கிலோக்கு மேல குறைய முடியாது. இதுவே நான் 90 கிலோ போயிட்டேன்னா 85 கிலோ குறைக்க முடியாது. 100 கிலோ போயிட்டுனா 90 கிலோ குறைக்க முடியாது. ஸோ இது மாதிரி பாடி வில் கிவ் ரெசிஸ்டன்ஸ் டு வெயிட் லாஸ் ஒன்ஸ் யூ க்ரோ இன் யுவர் வெயிட் பியாண்ட் அ ஸ்டேஜ். அதனாலதான் ஏர்லி ஸ்டேஜ்ல ஓவர் வெயிட் ஸ்டேஜ்லயே பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். தட் இஸ் வை ஒபிசிட்டி இஸ் டிவைடட் ஃப்ரம் ஓவர் வெயிட். 10 கிலோ அதிகமா இருக்க வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். 10 கிலோக்கு மேல போக ஆரம்பிச்சிட்டீங்க, whole body changes happen, set point changes, then weight loss will become difficult for you. Next slide. So next concept பார்த்தோம்னா யோயோ டயட்னு சொல்லுவோம். அதாவது கீட்டோ டயட், பாலியோ டயட், ஜிஎம் டயட், இது மாதிரி நிறைய டயட் வரும். இந்த டயட் என்ன பிரச்சனைனா these are called யோயோ டயட்ஸ். இந்த டயட் சாப்பிட்டீங்கன்னா temporarily you lose weight. ஏன்னா we lose muscle along with fat because all these are all either high fat or high protein diet without giving carbohydrates. Carbohydrates கம்மியா சாப்பிடப்ப என்ன ஆகும்னா மசிலை பர்ன் பண்ணி அது எனர்ஜி எடுத்துக்கும். அப்ப you will lose 1 kilo per day. 7 கிலோ இப்போ ஜிந்தால் அது மாதிரிலாம் போனோம்னா 7 கிலோ 8 கிலோ 10 நாள் குறையுதுன்னுவாங்க. அதெல்லாம் பியாண்ட் 2 kilos it will be all muscle and water. அப்ப என்ன ஆகும், மெட்டபாலிசம் குறைஞ்சிரும், மசிலும் குறைஞ்சிரும். Then you will start gaining weight as a rebound after some time. அந்த ரீபவுண்ட்ல பார்த்தோம்னா மசில் வளராது, ஃபேட் மட்டும் தான் வளரும், மெட்டபாலிசம் still will be low. So கம்மி மெட்டபாலிசம், கம்மி மசில், fat storage, it gives into more trouble. So these are called yo-yo diets. You should never use these kind of diets. These are all unscientific diets. Next slide. அடுத்து எக்ஸசைஸ் பண்ண வச்சுக்கலாம். மிஸ்டேக்ஸ். எக்ஸசைஸ் வந்து வெறும் வயிற்றுல போய் எக்ஸசைஸ் பண்றது. வெறும் வயிற்றுல எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணா இட் நீட்ஸ் பர்ன்ட் கேலரிஸ். அதுக்கு யூ நீட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கொஞ்சமாச்சும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அரை வயிற்று சாப்பிட்டுட்டு போய் 20 minutes பிளஸ் எக்ஸசைஸ் பண்றது தான் பெட்டர். நெக்ஸ்ட் இஸ் வி ஆல்வேஸ் எம்பசிஸ் ஆன் கார்டியோ. அதாவது ஓடுங்க, சைக்கிளிங் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, ஜாகிங் பண்ணுங்க, யூ லூஸ் வெயிட். எஸ் யூ லூஸ் வெயிட், பட் யூ வில் ஆல்சோ லூஸ் மசில். வித் தட் metabolism comes down as well. So it's very important to know when to do cardio, when to do muscle training. Then full stress la exercise பண்றது. எக்ஸசைஸ் வந்து ஒரு ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு 20 reps பண்ணணும் அடம் பிடிச்சி ஸ்ட்ரெஸ்ஸோட பண்றது. You should enjoy. The more you enjoy, the more the happy hormones and the digestive hormones secrete, the more you burn. அடுத்து வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி குடிக்காம பயங்கர டீஹைட்ரேட் ஆயிட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இட் வில் காஸ் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். தென் யூ ஹேவ் வீக்னஸ். அப்ப என்ன ஆகும்னா பாடி வில் நாட் லூஸ் த வெயிட். நல்லா ஹைட்ரேஷன் பண்ணி பிட்வீன் எக்ஸசைசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்கேல். as I told you, வெயிட் வந்து ஒரே வெயிட்டா இருக்கும், ஆனா மசில் மாஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், ஃபேட் மாஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், மெட்டபாலிசம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஸ்கேல் வெயிட்ட பார்க்காம யூ ஷுட் லுக் இன்டு டோட்டல் பாடி காம்போசிஷன். தட் மீன்ஸ் எவ்வளவு மசில் இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பாடி ஹேஸ் டு பி, நாட் ஜஸ்ட் தி ஸ்கேல் வெயிட். அடுத்து வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஒர்க் அவுட்ஸ். அண்ட் 2 நாள் பண்றது 4 நாள் பண்றது கிடையாது. பிளஸ் ஒரே எக்ஸசைஸ் திருப்பி டெய்லி ரிப்பீட் பண்றது. இது மாதிரிலாம் பண்ணா பாடி வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் வெரி ரெகுலர் ஆர் யூ ஆர் டூயிங் த சேம் எக்ஸசைஸ் and it will learn from you. அப்ப என்ன ஆகும், weight loss கம்மியாகும். So these are all the mistakes what do in your diet as well as in exercise. Next slide please. Next slide. The biggest mistake as of now in the millennial is the lifestyle issue. நம்ம இப்பெல்லாம் எங்க ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னாலும் எங்க பார்த்தாலும் there will be steps and there will be escalator or lift. We never use the steps. எக்ஸ்கலேட்டர்ல போய் ஜிம்ல இறங்கி அங்க போய் ட்ரெட்மில்ல ஓடுவோமோ ஒழியோ நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோன்ற கான்செப்டே கிடையாது. ஸ்டெப்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது நம்ம ஊர்ல. ஸ்டெப்ஸ் எங்க எக்ஸ்கலேட்டர் இருக்கோ, எங்க லிஃப்ட் இருக்கோ, we directly use that only. That is the biggest mistake. Next, going to gym. நானும் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லி ஜிம்ல போய் உட்காந்து தூங்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு சும்மா 1 மணி நேரத்துல 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு, these are all the commonest mistakes.
The next mistake is எப்போ பார்த்தாலும் உட்காந்து டிவி சீரியல், ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஐம் டயர்ட்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நேராக போய் பெட்டில் படுத்து டிவி சீரியல் பார்க்குறது. தென் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இந்த கொரோனா டைமில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஃபுல்லாக ஆக்சஸ் டு ஃபுட் ஆல் த டைம். ஆர் அட் ஆஃபீஸ் 8 hours, 10 hours sitting in the office and working and not getting out. Another problem is with a lot of Swiggies and Uber Eats and other problems. Food is accessible anytime, 24 hours now food is accessible. These kind of problems are the biggest lifestyle issues which is giving us a big trouble. Next slide. இது மாதிரி லைஃப் ஸ்டைலை நம்ம குறைக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா தென் there are obesity related diseases. உடல் பருமனால வர நோய்கள், அந்த நோய்கள் கண்டிப்பாக நம்மளை தாக்கும். 1 சுகரு, 2வது பிபி, 3வது அந்த சுகர் பிபியால கொலஸ்ட்ரால் சேர்ந்து ஹார்ட் வெசல்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி பிரச்சனை கொண்டு வருது. ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு ப்ராப்ளம், லேடிஸ்க்கு வந்து மாதவிடாய் ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி, அதெல்லாம் பயங்கரமாக வர சான்ஸ் இருக்கு. தென் ரொம்ப குண்டாயிட்டீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். மூச்சு விடுற கஷ்டமாகி நடந்தா மூச்சு வாங்கும், அப்புறம் படுத்தா மூச்சு வாங்கும், அப்புறம் உட்காந்தாவே மூச்சு வாங்கும், அப்புறம் அதுக்கப்புறம் சிபேப்ன்ற மிஷினை வச்சு நம்ம தூங்குற மாதிரி ஆயிரும். தென் ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின், ரொம்ப நிறைய ப்ராப்ளம் சின்ன வயசுல ஆரம்பிச்சிடும். Then infertility will become an issue, and infertility treatment also will help you to gain more weight. Plus, lot of diseases, liver, cancer, depression, acidity, மேடம் சொன்னாங்க, urinary incontinence, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நோய்கள்லாம் இதெல்லாம் பண்ணாமட்டோம்னா ஒன்றா வர ஆரம்பிக்கும். இஃப் யூ ஹேவ் அ ஃபேமிலி, நெக்ஸ்ட் லைக், இஃப் யூ ஹேவ் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டிசீஸ், இப்போ சுகர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலியில் அப்பா அம்மாக்கு சுகர் இருக்குன்னா உங்களுக்கு 30 சுகர் வந்துடலாம். பிபி இருந்தால் உங்களுக்கு 30 பிபி வந்துடலாம். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சீக்கிரமா வர சான்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். So there is something called as obesity life cycle. As I told you, the Barker hypothesis. குழந்தையில பிரெக்னன்சியா இருக்கும்போது சரியா நியூட்ரிஷன் இருக்காது, குழந்தையில ஓவர் நரிஷ்மெண்ட், லாஸ் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி டியூரிங் யங் adulthood, you become obese. Then the tryptogen hypothesis, over indulging in meals, sedentary lifestyle. Then குண்டாயிட்டுமா உன்னை யோயோ டயட், unscientific diet. Then the set point in the body will change, which lead into obesity. Once you lead into obesity, then you are going into a malnourishment when you are pregnant again. It's a cycle. This is how last 50-60 years we spoiled ourselves and became a very diseased population in the world. Next slide. So this has to be broken. Somewhere just to be broken. What to do? Next slide. So we need to understand என்ன பண்ணா இதெல்லாம் பெட்டர் ஆகும்ன்றது நமக்கு தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், டேக் யுவர் BMI, percentage body fat, muscle mass, waist hip ratio and basal metabolic rate. இந்த 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். BMI of between 18.5 to 22.5, a maximum of 25 BMI minimum. Personal body fat, men not more than 20, women not more than 28. Muscle mass, men not less than 35, women not less than 25 is a must. Waist hip ratio, men 0.8, women 0.9 has to be maintained. அதாவது waist ஓட hip has to be a bit more. It's a concept. Basal metabolic rate, women should have 1200 to 1500, men should have 1500 to 1800. இதை வந்து நம்ம கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும். கம்பல்சரியா ஃபாலோ பண்ணோம்னா we are healthy. You might be looking big also, but you will be healthy if you maintain this percentage. Next slide. So ஒரு ஜிம்முக்கோ ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா இந்த பாடி அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அதை பொறுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். So food, I always say, is the most abused anxiety drug. நின்னா உட்காந்தா கோவம் வந்தா சந்தோஷமா சோகமா எல்லாத்துக்கும் சாப்பாடு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபுட் இஸ் தி பிக்கெஸ்ட் ட்ரக் ஃபார் அவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, when you want to be healthy, carbohydrate has to be less, because low carbohydrate controls the blood sugar. சுகர் கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று, இட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஒன்ஸ் பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகி இன்ஃப்ளமேஷன்
பண்ணும்போது யூ லூஸ் வெயிட். ஸோ இந்த லோ கார்ப் கான்செப்டை தான் இந்த கீட்டோ டயட், பேலியோ டயட் எல்லாம் ஃபாலோ பண்றது. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்பிளா கார்ப்ஸ் லோவாக்குன்றதுக்காக ஃபேட்டையும் புரோட்டீனையும் ரொம்ப அதிகமாக கொண்டு வந்து கார்ப்ஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது நோ கார்ப் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லோ கார்ப். ரெண்டாவது ஹை ஃபேட். ஃபேட் வந்து நிறைய சாப்பிட்டாங்க, அதனால தான் வந்து இந்த கீட்டோ டயட்ல ஃபுல்லா ஃபேட்டா இருக்கும். ஸோ when there is good amount of fat in the food, hormone functions all be good. It is also anti-inflammatory. And the inflammation, anti-inflammatory, it will cause weight loss. Protein high இருக்கும் போது muscle and repair will be better, metabolism will increase, and weight will be maintained. So ideal food diet is high protein, high fat, and low carb diet. But beware of it, low carb is different from no carb. 10-15 gram carbohydrates is dangerous. Carbohydrate should not be less than 50. Ideal is 100 to 150 grams of carbohydrates a day is a must. அது பண்ணாதான் எனர்ஜி இருக்கும், இல்லைன்னா மசிலை பர்ன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் த ஃபுட் காம்போசிஷன் ஆஃப் மேக்ரோநியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மெக்கானிசம் பார்த்தோம்னா carbohydrates give you 4 kilocalories per gram. It is in 65% of Indian food has carbs. So 65% of any Indian food have carbs. அதை குறைச்சிடணும். ஐடியலா 25 to 30% of carbs இருந்தா போதும், we will maintain that day. So food ஸ்டைலை மாற்றி ரைஸை குறைச்சி சப்பாத்தியை குறைச்சி பாதி ஆக்கிடணும். 60% 30% ஆக்கிடுங்க கார்போஹைட்ரேட்ஸ். Fat will be 9 kilocalories per gram, which amounts for 25% of Indian food. So Indian food 25% carbs இருக்கிறத நீ ஃபேட் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் பர்ன் ஆயிரும், 25% தான் ஸ்டோர் ஆகும். whereas 100% of all carbohydrates excess will be converted as fat and stored. பட் நீங்க அதே ஃபேட்டா சாப்பிட்டீங்கன்னா 25% தான் ஸ்டோர் ஆகும். அதனால fat what is available already in the Indian food is okay. இந்தியன் ஃபுட்ல இருக்கிற கார்ப்ஸை மட்டும் பாதி ஆக்கணும். புரோட்டீன் பார்த்தோம்னா இந்தியன் ஃபுட்ல 10% ஃபுட்ல தான், ஐ மீன் எனி ஃபுட் ஹேஸ் only 10% protein in it. அதுதான் பிரச்சனை. புரோட்டீன் இந்தியன்ஸ் ஆல்ரெடி ஆர் வீக்கர் இன் மசில், லெஸ் இன் protein absorption, and Indian food doesn't have protein also. So it will burn more. That is why the moment you are not eating well, muscle loss straight away starts. So that is why Indian will lose weight by becoming ugly and lean and old. மாதிரி என்னப்பா நோயாளிப்பட்ட மாதிரி இருக்குவாங்க வெயிட் லாஸ் ஆச்சுன்னா. ஏன்னா இந்தியன் வெயிட் லாஸ் வில் பி மோர் ஆஃப் மசில் லாஸ். அதை அரெஸ்ட் பண்ணோம்னா ஹை ப்ரோட்டீன் டயட் முக்கியம். இதுமே 25% தான் ஸ்டோர் ஆகும். அதனால we have to be careful about it. So Indian food has to be low carbs, normal fat and high protein diet இருந்தா நல்லது நமக்கு. Next slide. So the tips is go for a walk that will give you good cardio. So some fat loss and some muscle toning happens. Build up muscle to compensate for the muscle loss. If you don't do that, muscle loss will be higher and your metabolism comes down. நிறைய வெஜிடபிள்ஸ், ஏன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் த ப்ராப்ளம். மெக்னீசியம், ஜிங்க், செலீனியம், கால்சியம், அயர்ன், இதெல்லாம் விட்டமின்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நிறைய காய்கறிகள் சாப்பிடணும். புரோட்டீன், காய்கறிகளில் புரோட்டீன் நல்லா இருந்தாலுமே பயோ அவைலபிலிட்டி, காய்கறிகள் இருக்கிற புரோட்டீன் 30% தான் உடம்புக்கு சேரும். இதுவே சிக்கன், ஃபிஷ், எக்கில் சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 90% of proteins will be absorbed. That is why non-vegetarians need to have every day egg, fish or chicken. Vegetarians na you have to take very very high protein. More than 50% of food has to be protein to compensate for that. To avoid energy drinks, sodas, colas, எவ்வளவுக்கு அவாய்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. ரெகுலரா check your not the weight, your muscle mass and your fat mass to readdress your body composition. Processed food நிறுத்தணும், நிறைய தண்ணி குடிக்கணும், and
eat breakfast without fail. Breakfast is called breakfast for a reason. You are breaking your 12 hours fast. So night 10 மணி 11 மணி சாப்பிட்டோம்னா தூங்கி எழுந்து காலைல 9 10 மணி கிட்டத்தட்ட 10 to 12 hours you are fasting. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம விட்டீங்கன்னா muscle will be lost. Fat will not be lost that much. So that is one reason why people put on weight. So breakfast should never be missed. You can miss a lunch or miss a dinner, but never a breakfast. And of course, eat slowly. Faster சாப்பிட்டோம்னா the whole body will shut down and எல்லா energy of the body's energy, body's calories எல்லாமே will come for digestion. So that will shut down a lot of hormones, giving you more storage and less metabolism. Slow சாப்பிட்டோம்னா மற்ற ஃபங்க்ஷன் ஆர்கன்ஸ் ஆப்டிமலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் and your digestion also will work, so you will tend to lose more weight. Next slide. These are tips for eating. And when it comes to exercise, it is the most underutilized antidepressants. Why they say this is, exercise panna you feel more elated. Depression, stress, anxiety, everything will go off because of adrenaline rush, serotonin rush. Lot of enzymatic changes will give you. Next slide. இதனால exercise is a daily routine is important. இதுல நமக்கு தெரிய வேண்டியது பார்த்தோம்னா there is something called sprinting way of exercises, jogging way of exercises. Cardio are called jogging way exercises, sprinting are called muscle building exercises. Muscle creator and a muscle killer இருக்கு. Jogging will help you to lose weight, but it will also help you to lose muscle. That is why நீங்க பாத்தீங்கன்னா long distance runners எல்லாமே சோமாலியா இருந்திருப்பாங்க, where they have strong muscle tone but they don't have muscle. They look sick, they look lean. So it will kill the muscle as well. Whereas நீங்க அமெரிக்கன் பாருங்க, ஸ்பிரிண்டர்ஸ் பாருங்க, பல்கியா இருப்பாங்க. But you should not do both. வெறும் ரொம்ப பல்கியா ஓவர் மஸ்குலா இருந்தாலும் not good, because metabolism is too high and you will have a lot of cardiomegaly and heart problems. You have a low metabolism, low muscle, metabolism will be low. So then you keep eating low. If you eat more, with age you'll start putting on weight. Other than lot of athletes beyond 40 they'll be very big. They used to spend their muscle in doing cardio exercises. When they stop cardio, they put on weight. So you'll be very careful. So that should be a balance between the body creator and the body killer kind of exercises. That balance is very, very important. Next slide. So the mechanism பார்த்தோம்னா, exercise are a must for weight maintenance. Weight loss க்கு 80% diet, 20% exercise. But weight maintenance க்கு 80% exercise, 20% diet. So if you want to lose weight and maintain it for a longer time, you need to have exercise in the routine. 30 minutes after you finish your workout is where fat burning starts. So the fat burning starts after you finish your exercise. So you need to give protein in the meantime to arrest the muscle loss and rebuild the muscle. அப்போ பண்ணோம்னா it improves the metabolism and increases the carbon dioxide expiration and lot of good hormones, endorphin is secreted. So how to do it is high protein diet, low carbs and low fat diet. If you have muscle நல்லா இருந்துச்சு, இப்போ body composition பண்றீங்க, muscle is good, you can do more cardio. If the muscle is poor, you do more strength exercise. If the muscle is normal, you can do combo of cardio and strength. This is exactly how you should do exercise, and not just because what your friend says or what your parents or relatives says. Know your body. Depending upon muscle and fat percentage, you decide your exercises. Next slide. So the tips, again, exercise is a very dangerous thing if not done properly. Warm up பண்ணாம exercise பண்ணவே கூடாது. If you do exercise without warm up, then the problem is you will end up having injuries. So you should be careful about exercises. Always warm up is important. Add variety. Do different exercises different day. ஒரு நாள் abs, ஒரு நாள் biceps triceps, ஒரு நாள் back, ஒரு நாள் upper body. இது மாதிரி மாத்தி மாத்தி பண்ணணும். You cannot do the same exercise because body will understand. Swimming is a very, very good one exercises for core and tone muscle. So wherever possible, add swimming.
exercising in a group is always good because you have motivation. A group of போனோம்னா 4 பசங்க 4 பொண்ணுங்க போனோம்னா you will have motivation because of the opposite sex, because of your friends losing weight, you might also improvise, or you losing weight, appreciation happens. இது மாதிரி நிறைய கான்செப்ட்ல you will become more happier to do exercise as a group. Then incorporate weight training in all exercises, as I told you. And of course, அப்பா நம்ம 5 நாள் வேலை பார்த்துட்டோம், 2 நாள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு 2 days you don't exercise, you don't do, be sedentary, you are losing all the advantage what you did the whole 5 days. Exercise regularly 4 to 5 days a week na 5 நாள் பண்ணிட்டு 2 நாள் வச்சிருக்காம 3 நாள் பண்ணிட்டு 1 நாள் கேப், திருப்பி 3 நாள் பண்ணிட்டு 1 நாள் கேப், அது மாதிரி இருந்தா நல்லது. There should be a break but not beyond 24 hours break. And of course, yoga and meditation are amazing for your mind, body and soul. So wherever possible, add yoga and meditation, which will help you to calm, de-stress yourself, and as well weight loss க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Next slide please. Lifestyle is the most important or most ignored anti-aging drug. So the problem is a good lifestyle, you look young, you look in the heart, you look in your body as well. Next slide. So very very important to have a very very serious lifestyle. Next slide please. So lifestyle பார்க்குறப்ப normally commonest mistake what people do is they go and sit in their table, except for lunchtime or a coffee break, they will not get up. 4 hours, 5 hours non-stop. Every half an hour or 45 minutes, have a break. Do some stretching exercises at work. You know, sitting from table stretching, or go to the bathroom and do stretching. Or if you're in an IT profession, if you're in college, you have gym in the college, you have sports. Relax after every class. Maybe 40 minutes class mudja, there'll be another 20 minutes break. Just relax, stretch yourself, and then go to the next class. College, the biggest advantage, learn a sport. Eat on time, because that is why they give time specifically. Lunch time la lunch சாப்பிடாம அப்புறம் ஈவினிங் முடிச்சுட்டு போய் லஞ்ச் சாப்பிட்றது வேண்டாம். Eat lunch properly, eat breakfast, snacks. When they give a break, it has a reason for it. Then again, midday power walk. Always lunch time la சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல walk போயிட்டு வந்தோம்னா it will metabolize before you go home, so that you can eat also again, you won't put on weight as well. And of course, எங்கெல்லாம் முடியுமோ use staircase and not use lift all the time. 6 to 8 hours of sleep is a must. Sleep gets your stress down as well as your metabolism. When it starts at 4 a.m., 5 a.m. again next day in the morning, it will peak. So by 8 a.m., you will be at the peak of metabolism. Lots of fat, digestion happens at the time. So you might help to lose weight if you have a breakfast also at the time very clearly. And of course, time to time, de-stress yourself. Maybe weekends are known for that. That is why they gave weekends. De-stress yourself now and then is very, very important. Next slide. So behavior பண்றப்ப என்ன ஆகும்னா, it burns more calories. So 20,000 steps per day நீங்க நடந்தீங்கன்னா 500 kilocalories. 500 kilocalories per day burn பண்ணா, you lose 1 calorie a week. So 1 kg a week. 1 kilo fat வந்து 7,700 calorie. So 7,700 calorie, average 7,000 calorie போட்டோம்னா 1000 calorie will be per day. If you lose 1 kg a week. So 500 kilocalories you lose by activities. Rest by some kind of exercises or some kind of lifestyle changes, another 500 kgs will go, 500 kilocalories will go. So these kind of behavioral changes can help you lose up to 1 kg a week. So it improves the metabolism, it stabilizes all the hormones and gives the performance much better than what you have been doing before. And there are 4 happiness hormones: dopamine, oxytocin, endorphin and serotonin. இந்த 4 ஹார்மோனும் will function at its best சின்ன வேலை, by doing some exercises, by helping others, by means of de-stressing yourself, regular activities and being with friends and relatives. இது மாதிரி சோஷியலாகவும் ஆக்டிவாக இருந்தோம்னா with a good behavior, the good hormones, happiness hormones are better secreted. You will perform better as an young adult. Next slide. Next slide, please.
So there are some certain physical activities, as I told you, in behavioral changes can give you beautiful exercise. So if you keep sitting for half an hour, you lose 30 calories. அதுவே நின்னீங்கன்னா you lose 60 calories. So double. Stretching now and then, along with it, 90 calories you lose. So from sitting 30 calories, you lose 90 calories in 30 minutes when you just stand up and do some exercises here and there. That's very, very important. Then, small grocery shopping. வீட்டில் போய் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுன்னா daily go for some small shopping. You do the grocery shopping, you lose around 120 kilos in half an hour of shopping and coming back. A brisk walking, 120 kilocalories. Mopping your home, 120 calories. Jogging, you will lose about 270 calories in half an hour. குழந்தைய பார்த்துட்டு 150 calories. Helping others outside, 200 calories. Gardening, 300 calories. Walking up the steps, 300 calories. Cycling, 250 calories. Playing a sport, 250 calories. A good sex, a woman will lose up to 150 calories, minimum 50 to 150, a man will lose between 100 to 150 calories. So these are all the regular activities as an young adult you should involve in. சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இதில் ஏதாவது அப்படி இப்படி பண்ணோம்னா ஈஸியாக 500 to 1000 calories you will easily burn by changing your behavior itself. You don't have to go to gym. You don't have to do big things. Small things can make a big change. That is very, very important. Next slide, please. ஸோ இதெல்லாம் பண்ணி வெயிட் குறையல, வெயிட் மேனேஜ் ஆக முடியல, தென் வாட் டு டூ? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதெல்லாம் பண்ணல குறையினா there could be hormonal problems, genetical problems, or some kind of a deficiencies. So we'll meet a doctor, then he might help you or she might help you with medications. Or you might choose, எனக்கு வந்து தொப்பை மட்டும் அதிகமாக இருக்குது, லவ் ஹேண்டில் அதிகமாக இருக்கு, you can go to a slimming centers where they use certain equipments to help you do liposuction or tummy-tuck. Sometimes in the what you call cool sculpting, இது மாதிரி நிறைய activities வச்சு they will try to help you to lose weight. If you are really huge and not able to lose 40 kilo, lot of trouble, then bariatric surgery is one concept where you can lose weight as well. Next slide. So we have 3 lines of management. First line management in obesity is lifestyle. Food, behavior, exercise are the only way we can lose weight in first line. And எது பண்ணாலும் சரி, எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, சர்ஜரி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் விஎல்சிசியோ இது மாதிரி எங்கேயோ காயா கிளினிக் எங்கேயோ போனாலும் சரி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் சரி, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் அ மஸ்ட். Diet, exercise, and behavioral changes has to be done always. Next slide. But still, if you are morbidly obese, 40 கிலோ 50 கிலோக்கு மேலே போயிடுச்சுன்னா 90% மக்கள் will not benefit. இதனால தான் சொல்கிறோம் 10 கிலோ 5 கிலோ சரி பண்ணிக்கிங்க. ஆவரேஜாக 10 கிலோ in long term you can lose by diet, exercise. Long termல 10%, 110 பேர், even if they are obese, they can achieve the expected weight. 50% மக்கள் அதில் வந்து they have a weight gain. So you have to be careful about this. In the calculation which we have to work around. Of course, as I told you before, any weight loss plan, first line management of lifestyle changes is a must, whatever mode of treatment you are doing for weight loss. Next slide, please. Then come the second line, medicines, fat, நாம more சொன்ன மாதிரி. Next slide, please. Second line management பண்ணும்போது, next slide. So medicine வந்து it will work only if lifestyle changes are followed. So first line management பண்ணுனாதான் second line will help you. இல்லைனா medicine will not help you. Lot of people say நான் fat burner சாப்பிட்டு ஒன்னும் exercise பண்ணல, diet பண்ணல, it will not help you. Medicine வந்து over the counter medicine நிறுத்திட்டு prescription medicine has to be taken. Over the counter medicines are all unscientific medicines. Problem is, if medicine மட்டுமே நான் போட்டு நான் weight குறைச்சிக்கிறேன்னா there will be 100% weight regain. ஏன்னா medicine cannot be taken for long. 3 மாசம் 6 மாசம் அதுக்கப்புறம்
weight full gain ஆகும். Again, there are injectable medicines, there are tablets. Injectables are better in losing weight than tablets. At the end of the day, long term will always have problem. Medicine will give you side effects. So long term use பண்ணக்கூடாது. Get help if you are stuck with that. Next slide. Slimming clinic in பார்த்தோம்னா cosmetic surgery or liposuction or cryosurgery around அந்த பாயா கிளினிக் மாதிரி கிளினிக்லாம் பார்த்தோம்னா 2 to 3 kilos by cryo laser, lipo, ultra shape, வெலா ஷேப் நிறைய இருக்கு. என்ன ஆகும்னா they reduce the fat. உடம்புல இருக்கிற கொழுப்பை கொஞ்சம் கரைச்சிடும், அதனால கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இது டெம்பரரி. திருப்பி நீங்கள் நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா திருப்பி ஃபேட் எல்லாம் வந்துடும். லைப்போசெக்ஷன் டமிட்டெல்லாம் பண்ணோம்னா ஃபேட் செல்ஸ் எடுத்துருவோம். செல்ஸை எடுத்தாலும் செல்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி திருப்பி வெயிட் போட சான்ஸ் இருக்கு. ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரி ஆர் டெம்பரரி சொல்யூஷன், நாட் தி பெர்மனன்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். வேறெவர் பாசிபிள் லைஃப் ஸ்டைல் மட்டுமே பண்ணணும். டேட்டா வைஸ் பார்த்தோம்னா 1 to 2 kilos per sitting அச்சீவ் ஆக முடியும். கேன் அச்சீவ் அ மேக்ஸிமம் ஆஃப் 30%. ஸோ 10% 20% வந்து இன் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். 30% of weight loss is possible if first line management plus second line management of VLCC or tummy tuck or liposuction is done. But 50% achieve பண்ண முடியும். மீதி 50% still will not be able to lose. Next slide. Maximum 5 kilo average lose பண்ணலாம். Then comes the third line, which is a bariatric surgery. It has laparoscopy, robotic, endoscopic surgery, நிறைய இருக்குது. But next slide. Bariatric surgery பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா only for 2% of obese people. Morbidly obese, 40 கிலோக்கு மேல இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, நிறைய லைஃபுக்கு ரிஸ்க் இருக்கு, அது மாதிரி ஸ்டேஜில் மட்டும்தான் மெட்டபாலிக் சர்ஜரி போகணும். ஸோ இட் ஒர்க்ஸ் பை 3 mechanisms. ஈட்டிங் லெஸ், ஃபீலிங் ஃபுல் ஏர்லி அண்ட் அப்சார்பிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ். ஸோ இதனால கொஞ்சம் வெயிட் லாஸ் நிறையா இருக்கும். பட் பேரியாட்ரிக் சர்ஜரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நாசியா, வாமிட்டிங் இருக்கும், பசி இருக்காது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், லாட் ஆஃப் கேஸ் ஃபார்மேஷன், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம், நியூட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நிறைய இன் பேரியாட்ரிக் சர்ஜரி. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் பார்த்தோம்னா பேரியாட்ரிக் சர்ஜரி அஃப்கோர்ஸ் 90% எக்ஸஸ் வெயிட். நீங்கள் 50 கிலோ 60 கிலோ இருந்தாலும் எல்லாத்தையும் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 40% எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ஃபுல்லாக எடுத்துரும். பட் த ப்ராப்ளம் இஸ் 15% ஆஃப் பீப்புள் வில் ஹேவ் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிஸ் அண்ட் வெயிட் ரீகெயின் இஸ் 20%, காம்ப்ளிகேஷன் இன் 10%. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன், இந்த வெயிட் ரீகெயின் சான்ஸ் இருக்கனால பேரியாட்ரிக் சர்ஜரி cannot be given for everybody. யாருக்கு ரொம்ப ரொம்ப தேவையோ, லைஃப் த்ரெட்டனிங் சினாரியோ இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் சேஃபர். நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் அஃப்கோர்ஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி ஹெல்ப்ஸ் இன் லாட் ஆஃப் வேஸ். சுகர் கண்ட்ரோலு, ஹார்ட் ப்ராப்ளம் கண்ட்ரோலு, பிபி கண்ட்ரோலு, ஜாயிண்ட் பெயின்ஸ் சரியாகிறது, அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் சரியாகிறது, ஸ்லீப் ஆப்னியா ஆர் பிரீதிங் டிஃபிகல்ட்டி சரியாகிறது, ஆஸ்மா சரியாயிரும், ஃபேட்டி லிவர், பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், இன்ஃபர்டிலிட்டி, யூரினரி ப்ராப்ளம், மைக்ரெயின், டிப்ரெஷன் அண்ட் வீனஸ் அல்சர்ஸ், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி சரி பண்ணனாலும் இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அட் த எண்ட் தேர் இஸ் அ அல்கோரிதம். வெயிட் அப்படின்னு வந்துச்சுனாவே there is an algorithm that needs to be done. Up to 20 kilos weight அதிகமாக இருக்கீங்களா, then check your metabolism. மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்கா, சாப்பிட்றதும் கம்மியாக சாப்பிட்றீங்களா, அப்போ என்னன்னா உடம்புல ப்ராப்ளம் இல்லை, வேற ஏதாவது நோய்கள் இருக்கலாம், ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ கன்சல்ட் அ டாக்டர். இதுவே வந்து மெட்டபாலிசம் நல்லா இருக்குது ஆனால் ஹெவியாகவும் சாப்பிட்றீங்க அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எக்ஸசைஸ், டயட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். If that fails, or if you are obese by 20 to 40 kilos, 20 கிலோக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா you have to see the hormone problems. வேற ஏதாவது சுகர், பிபி, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராப்ளம் இல்லை, டயட் மட்டும் கம்மியாக இருக்குன்னா தென் ஹேவ் அ கன்சல்டேஷன் அண்ட் தென் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் லைன். டிசீஸ் இருக்குது, டயட் அதிகமாக இருக்கு அப்படின்னா செகண்ட் லைன் ஆரம்பிக்கணும். இஃப் தட் ஃபெயில்ஸ் ஆர் நீங்க 40 கிலோக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா then the third line management is recommended, where some surgical combinations, if at all you having a comorbidities, sugar, bp, cholesterol 40 கிலோ அதிகமாயிருச்சு அப்படின்னா then you can look into
third line management. This is the algorithm. Next slide, please. To sum it up, the biggest mistake what we do in weight loss, which should be avoided, is don't skip your meals. Breakfast கண்டிப்பா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். 1.5 லிட்டர் மினிமம் குடிக்கணும். ஐடியல் இஸ் 2 to 3 liters. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கணும். லோ ஃபேட் டயட் ஃபுட்ஸு அதெல்லாம் இல்லாமல், லோ கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லாக இல்லாமல் நார்மல் ஃபேட், ஹை ப்ரோட்டீன், லோ கார்ப் டயட் சாப்பிட்றது. அஃப்கோர்ஸ் நெவர் ஃபாலோ லிக்விட் டயட். லிக்விட் டயட் ஆர் நாட் அ குட் டயட்ஸ். ஸோ எவ்வளோக்கு சாலிட் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நல்லது. அண்ட் அகெயின் ரிலையிங் ஒன்லி ஆன் எக்ஸசைஸ். நல்லா சாப்பிட வேண்டியது. எக்ஸசைஸ் போய் சாப்பிட்டுட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போயிடுறது தப்பு. எக்ஸசைஸும் முக்கியம், டயட்டும் முக்கியம். And of course, weekends over drinks, over indulging, these things has to be stopped. So change this kind of lifestyles. Have some physical activities included in your day. Good behavior. Walk a lot of things. Have some healthy food now and then. You will be well and preserved with your weight and fitness. Thank you. Thank you so much, Dr. Rajkumar. Can we have any questions from the students? Okay, so we have one student who has come up, or a couple of them saying, nice presentation and very useful, sir. I'm very glad that they have been paying attention to it. And how to calculate BMI, somebody has asked. அது இவ்வளோ பெரிய ஒரு சர்ஜன் கிட்ட கேட்கவே தேவையில்லை. உங்க கையில இருக்கிற கூகுள்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா BMI கால்குலேட்டர்னு போட்டீங்கன்னா அதுலேயே வரும். உங்க ஹைட் அண்ட் வெயிட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you will be able to know. But still we will get the expert talking on that, please, doctor. Yeah. ஸோ உங்களோட ஹைட் எடுத்துக்கங்க இன் சென்டிமீட்டர்ஸ், வெயிட் இன் கேஜி. ஹைட் வெயிட் எடுத்துட்டு வெயிட் இன் கேஜி டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ கன்வெர்ட் சென்டிமீட்டர் இன்டு மீட்டர் ஸ்கொயர், தட் கிவ்ஸ் யுவர் BMI. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கு பிட்வீன் 20 and 25 இஸ் நார்மல் BMI. இந்தியன் பாப்புலேஷனுக்கு பிட்வீன் 18 to 22.5 இஸ் நார்மல் BMI. ஸோ ஐ எம் 176. 74 is my ideal weight, and my BMI அப்போ வந்து 22.5 இருக்கும். So anybody crossing 22.5 BMI, you consider yourself overweight. First பார்க்க வேண்டியது அது. Plus neck circumference, waist circumference. இதை எடுத்துட்டு there are there's something called medcal, MEDCAL வெப்சைட் போனீங்கன்னா இதெல்லாம் உள்ள போட்டீங்கன்னா it automatically gives your composition. எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ மசில், எவ்வளோ BMR எல்லாம் கொடுக்கும். அதை வச்சு அக்கார்டிங்லி யூ கேன் ஃபைண்ட் அவுட் வேர் யூ ஸ்டாண்ட். அதை பொறுத்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மசில் கெயின் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். ஃபுட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்களா, ஃபுட்டை குறைக்கணும். ஃபுட்டுக்கு வந்து 24 hours, அதாவது ரீகால் இருக்கு. 24 hours டயட் ரீகால்னா 24 hours என்ன சாப்பிட்றீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. அதோட கால்குலேஷன் அதுவுமே ஆன்லைனில் இருக்கும். போய் கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லும். 2000 கேலரி சாப்பிட்றீங்களா, 1800, 2500, 3000, அதில் எவ்வளோ ப்ரோட்டீனு, எவ்வளோ கார்போஹைட்ரேட், எவ்வளோ ஃபேட்டுன்னு சொல்லணும் ஆவரேஜாக. அதில் எடுத்துட்டு பாருங்க, ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கா அதிகப்படுத்துங்க, ஃபேட் கம்மியாக இருக்கா ஃபேட் அதிகப்படுத்துங்க, கார்ப்ஸ் அதிகமாக இருக்கா குறைங்க. 25% கார்ப்ஸ், 25% ஃபேட், 50% ப்ரோட்டீன், அப்படி ஒரு டயட் கிரியேட் பண்ணுங்க. நீங்களே எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை வச்சு யூ கேன் மெயின்டைன் யுவர் வெயிட் ஹெல்தி. லுக்கிங் ஸ்லிம், லுக்கிங் ஃபிட் இஸ் நாட் குட். யூ ஷுட் பி சயின்டிஃபிக்கலி ஃபிட். அதை வந்து இந்த பாடி கம்போசிஷன் மட்டும்தான் சொல்லும். அதை வச்சு யூ ஒர்க் அரவுண்ட். ஒரே மாதம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு வந்து BMI பார்க்க தேவையில்லை. யூ வில் நோ வாட் டு டு. Yes, madam. Dr. Nazim, please carry on, ma'am. I am Nazim Jan, the principal of this college. Sir, it is a nice interaction, as well as the points you advocated through PowerPoint presentation. It's very nice. The pictures were very good. So, on behalf of the institution, I thank our Raj Palaniappan, because you have given a very good lecture on obesity for the young adults. I am thankful to the RUSA director
who has given such a nice topic to get interaction as well as the topic reach to the very young girls and boys of our co-education college. Thank you, sir. Thank you, madam, for giving me this opportunity. Thank you, madam. Thank you so much, madam. Thank Okay, you so sir. much to all the students also, and I extend my very heartfelt thanks to Dr. Raj Palaniappan. Thank you. Thank you so much.